வாழ்க்கையில கொஞ்சம் குழப்பமா இருக்கிற நேரத்துல மனசு அமைதியா இருக்கிற இடத்த தேடி தான் போகும். அப்படி வந்து நம்ம தேடி போற இடம் பார்த்தீங்கன்னா, திருவாபுரி முருகன் கோவில் தான். சென்னைக்கு அருகிலேயே இருக்குதுங்க இந்த ஒரு புனித தலம். முருகன், வள்ளி தேவயானை மூவரும் சேர்ந்து அருள் புரியிற ஒரு அதிசயமான கோவில் தான் இந்த கோவில். இங்க வர ஒவ்வொரு பக்தருமே ஒரு வேண்டுதல் கொண்டு வராங்க. ஆனா போகும்போது மனசு நிறைவாகவும் ஒரு நம்பிக்கையும் கொண்டு தான் போறாங்க. சிறுவாபுரி முருகனை வேண்டுதல் வந்து நிறைவேற்றும் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு தூய்மையா வேண்டிக்கிட்டா அவர் கைவிட மாட்டார்னு பக்தர்கள் எல்லாருமே சொல்றது தாங்க. இந்த கோவில்ல நடக்கிற அபிஷேகம், அர்ச்சனை, மந்திர ஓசை எல்லாமே மனசுக்குள்ள ஒரு தெய்வீக அமைதியை கொடுக்கும். கோவிலுக்குள்ள நுழையிற அந்த நொடி வாழ்க்கையோட பாரம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற மாதிரி தோணும். நீங்களும் ஒரு தரம் மனசு நிறைய வேண்டிக்கிட்டு சிறுவாபுரி முருகனை தரிசனம் பண்ணுங்க. அவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவாரு. அப்படித்தான் நானும் வந்து என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு நானும் அந்த சிறுவாபுரி கோவிலுக்கு போய் நானும் விளக்கு போட்டேன். ரொம்ப ஒரு பக்திமயமா விளக்கு போட்டேன். என்னுடைய வேண்டுதல் வந்து ஒரு 6 வாரம் நான் தொடர்ந்து வரணும்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். என்னோட வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி நானும் போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் விளக்கு ஏற்றி அந்த முருகப்பெருமான் கிட்ட என் மனசார நான் வேண்டிக்கினேன். அது கூட வந்து நான் எப்படி போனேன் அது தெரியுங்களா? ஒரு நாள் வந்து திடீர்னு கனவு வந்தது. அது வந்து சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முருகர் கோவிலில் போயிட்டு ஒரு 6 முறை சுற்றி வரா மாதிரி முருகரை அப்படியே பார்க்குற மாதிரி எனக்குள்ள ஒரு கனவு வந்துச்சு. 6 முறை சுற்றி வந்து நான் கீழே விழுந்து கும்பிட்றேன். அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறேன், அது வந்து ஒரு கனவு. ஆனால் அந்த கனவு மாதிரியே இல்லைங்க. அப்படியாப்பட்ட ஒரு தரிசனம் நான் பார்த்தேன். ஒரே மனசு நிறைய ஒரு குழப்பமாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம வந்து கனவுலேயே முருகரை பார்த்துட்டோம் 6 முறை, அதுவும் கரெக்டாக பாருங்களேன், 1 இல்லை 2 இல்லை 6 முறை சுற்றி வந்து நம்ம விழுந்து கும்பிட்டோம். அது எந்த கோவில், அது எங்கே இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியாது. இவரை வந்து நான் கூப்பிடுவேன், வாங்க திருத்தணி போகலான்னு கூப்பிட்டா, நீ மட்டும் போயிட்டு வா நான் வரல அப்படின்னு தான் சொல்லுவார். அன்னைக்குன்னு பார்த்து ஓகே போகலாம், சிறுவாபுரி தானே போகலாம், 6 வாரம் தானே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. எனக்குமே வந்து என்னடா இது அதிசயம்லாம் நடக்குதுடா அப்பா அப்படின்னு நினச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி வர எக்ஸாம் வர எக்ஸாம் முடிச்சுட்டு லீவ் விட்டுருவாங்கன்னு பார்த்தா அன்றைக்கி ஆஃப் டே வந்து எக்ஸாமு, ஆஃப் டே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு போய் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து அவளையும் கூட கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா கோவிலுக்கு போகிறது அவள் இல்லாமல் எப்படி போகிறதுன்னு சொல்லி அவளையும் நான் கூட்டிகிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் போய் மனசு நிம்மதியாக போனேன். போய் லைனில் நிற்கிறோம். அங்கே பாருங்கள், கோலம்லாம் பயங்கர அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். அதுவும் நான் தொடர்ந்து 6 வாரம் போகணுன்றதை நான் வேண்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, வெளியே எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாள். அப்புறம் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் அம்மாவும் வந்திருந்தாங்க கூட. அங்கே போய் பார்த்தா செம்ம க்ரௌடுங்க. அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் என்ன போய் செக் பண்ணி பாருங்கள். செம்ம க்ரௌடுங்க. அந்த க்ரௌடில் நின்றுட்டு நான் சாமி பார்த்துட்டு வந்தேன். நானாக பார்த்துட்டு வந்தது எனக்கே ஒரு இதுவாக இருக்குது. எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன்.